வணக்கம் மச்சீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து யூடியூப் டுட்டோரியல் சீரிஸை பற்றி நம்ம பார்க்க போகிறதில்ல. ஜஸ்ட் ஒரு ரேண்டம் வீடியோ தான். கைன்மாஸ்டர் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. நம்ம வீடியோவை மொபைலில் எடிட் பண்ணுறதுக்கு அந்த அப்ளிகேஷனை மோஸ்ட்லி நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த அப்ளிகேஷனில் ஒரு வீடியோ எப்படி பக்காவாக எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுல நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரே ஒரு வாட்டி ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருங்க. அதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் அந்த வீடியோ பார்க்க வேண்டிய அவசியமும் இருக்காது. இந்த விஷயத்தில் உங்களுக்கு கன்ஃபியூஷனும் வராது. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், நம்ம சேனலில் உங்கள் சேனலில் நீங்கள் பே பண்ணி பணம் கட்டி ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 9791553680 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை ஃப்ரீயாக ப்ரொமோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை ஃபுல்லாக பார்த்துட்டு அதை முடி பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் சேனலில் இலவசமாகவும் ப்ரொமோட் பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி வந்துட்டு நான் ஒரு வீடியோவை எடிட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஸோ இந்த வீடியோ தான் நான் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேன். இந்த வீடியோ வந்துட்டு நம்மளோட BabaRK vlog சேனலில் நான் போட போகிறேன். ஸோ இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். நம்ம இதை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நம்ம பண்ணணும். அது என்னென்னா, இப்போ நீங்கள் நியூ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே மேலே இருக்கிற இந்த கிரியேட் நியூ அப்படிங்கிற பட்டனை வந்துட்டு கிளிக் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இந்த பேஜில் எந்த ரெசல்யூஷனில் நீங்கள் வீடியோ எடிட் பண்ண போகிறீங்கன்றதை நீங்கள் சூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஷார்ட் வீடியோஸ்லாம் மேக் பண்ணுறீங்க அப்படின்னா 9:16 அப்படிங்கிற அந்த ரேஷியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. நார்மல் வீடியோஸ் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறீங்க, லேண்ட்ஸ்கேப் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா 16:9 அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துறீங்க. ஸோ கொடுத்துட்டு மோஸ்ட்லி எல்லோரும் என்ன பண்ணுறீங்கன்னா, டேரெக்டாக நெக்ஸ்ட் அப்படிங்கிற பட்டனை அமைக்கிறீங்க. பட் அதை செய்யாதீங்க. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இப்படி கீழே லேசாக ஸ்வைப் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ப்ராஜெக்ட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் அந்த வீடியோக்கான டைட்டில் கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படிங்கிற பட்டனை கொடுத்தீங்கன்னா, நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அந்த நேமில், அதாவது அந்த ஃபைல் நேமில் தான் வந்துட்டு அந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா, நீங்கள் அந்த வீடியோவை யூடியூப்பில் அப்லோட் பண்ணும்போது அந்த ஃபைல் நேம் வந்துட்டு டிஃபால்ட்டாக யூடியூபுடைய அந்த பேஜில் வந்துட்டு சேவ் ஆயிரும். ஸோ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, உங்களோட வீடியோ அதிகப்படியான ரெக்கமெண்டேஷனில் மக்களுடைய பேஜில் வர்றதுக்கு இந்த ஃபைல் நேம் வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஃபைல் நேமை யாருமே கொடுக்குறதே கிடையாது. ஸோ கொடுக்காமல் நீங்கள் வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதாவது இப்போ இந்த வீடியோ வந்துட்டு நம்ம மேலே இங்கே பாருங்கள், இந்த டாப் கார்னரில் வந்துட்டு ஒரு பட்டன் இருக்கா, இதுதான் எக்ஸ்போர்ட்கான பட்டன். இதை நீங்கள் கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி பேஜ் வரும். ஸோ இந்த பேஜில் இருக்கிற ஆப்ஷன்ஸை பற்றிலாம் நம்ம அடுத்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஃபைல் நேம்லாம் கொடுக்காம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஃபைல் வந்துட்டு இங்கே பாருங்கள், இந்த நேமில் தான் வந்துட்டு இருக்கும். சம் ரேண்டம் நம்பர்ஸில் வந்துட்டு இருக்கும். ஸோ உங்களோட வீடியோவோட ஃபைல் நேம் வந்துட்டு இப்போதைக்கு இதுதான் 21221112 இருக்குது பார்த்தீங்களா, இதுதான். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த வீடியோ தான் நம்ம எடிட் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா? ஸோ இந்த வீடியோ வந்துட்டு ஹோல்டு பண்ணிக்கோங்க. அழுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் வரும். இதில் ரீநேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் போயிட்டு உங்களுடைய அந்த வீடியோவுக்கான ஃபைல் நேமை கொடுத்துக்கோங்க. ஸோ நான் ஃபைல் நேம் வந்துட்டு கொடுத்துட்டு ஓகே அப்படின்றத கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு அந்த வீடியோ நீங்கள் இப்படி அழுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா மேலே பாருங்கள், அந்த நம்பர் போயிட்டு அந்த ஃபைல் நேம் நாம் கொடுத்தோன்னே அது வந்துட்டு இங்கே வந்துருச்சு. ஸோ இந்த ஃபைல் நேமை வந்துட்டு நீங்கள் ஒரு வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கொடுக்குறது நல்லது. அப்படி சப்போஸ் நீங்கள் கொடுக்க மறந்துட்டால் கூட இந்த மாதிரி ரீநேம் பண்ணி நீங்கள் கொடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறத பார்க்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டாப் ரைட் கார்னரில் இருக்கிற இந்த பட்டன் தான் எக்ஸ்போர்ட்கான பட்டன். நீங்கள் எடிட்டிங் எல்லாத்தையும் முடித்ததுக்கப்புறம் அந்த பட்டனை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ இந்த பேஜில் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் அப்படின்னு இருக்கும், ரைட் சைடு ஃப்ரேம் ரேட் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ரெசல்யூஷனில் வந்துட்டு நான் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுறது ஃபுல் ஹெச்டி 1080 பிக்சல் தான். இதுதான் வந்துட்டு யூடியூப்க்கான ஒரு பெஸ்ட்டு ரெசல்யூஷனு. மற்றபடி நீங்கள் இந்த 1440 பிக்சலு 4K கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்துட்டு ரெட்மி நோட் 8 ப்ரோ மொபைலில் தான் வந்துட்டு இந்த கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மொபைலில் 4K வரைக்கும் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். பட் நான் வந்துட்டு 1080 தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன் எப்போவுமே. ஏன்னா அதான் வந்துட்டு வியூவர்ஸ்க்கும் வந்து அதிக டேட்டா வந்துட்டு இழுக்காது, வீடியோ வந்துட்டு ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ஸோ அதனால் 1080 பிக்சல் வந்துட்டு ரெசல்யூஷன் நம்ம கொடுத்தாச்சு. ஃப்ரேம் ரேட் வந்துட்டு நீங்கள் 30 கொடுத்துக்கலாம். இதில் வந்து நிறையா இருக்கும், 15 12. ஸோ நீங்கள் வந்துட்டு 30 வந்துட்டு கொடுத்துக்கலாம். ரெசல்யூஷன் ஃப்ரேம் ரேட் ரெண்டையுமே கொடுத்தாச்சு. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்லைடர் மாதிரி இருக்குங்க, லோ ஹை அப்படின்னு சொல்லிட்டு இதில் இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு பிட் ரேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பிட் ரேட்டை வந்துட்டு நீங்கள் அதிகமாக வச்சிங்கன்னா வீடியோ வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கும். பட் அந்த வீடியோடைய ஃபைல் சைஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதே இந்த பிட் ரேட்டை வந்துட்டு நீங்கள் கம்மியாக வச்சிங்கன்னா வீடியோட குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் அந்த வீடியோ
வீடியோட ஃபைல் சைஸ் வந்துட்டு கம்மியாகும். இப்போ நீங்கள் மொபைல் டேட்டாவில் தான் வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ ஒரு நாளைக்கு உங்களுக்கு 2 GB டேட்டா கிடைக்குது. நீங்கள் கிட்டத்தட்ட 2.5 GB 3 GB சைஸ் உள்ள ஒரு வீடியோ யூடியூப்பில் அப்லோட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் முடியாது இல்லையா? ஸோ அந்த சமயத்தில் நீங்கள் வந்துட்டு இந்த பிட் ரேட்டை குறைச்சி வச்சுக்கலாம். ஸோ இந்த பிட் ரேட் வந்துட்டு ஆவரேஜாக பார்த்தோன்னா ஒரு இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு பிட் ரேட்னு போட்டு அதோடைய அந்த கவுண்டிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆவரேஜாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது 8லேருந்து 15க்குள்ளே எவ்வளோனாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் பிட் ரேட்டை செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வீடியோட குவாலிட்டி ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். அதே மாதிரியே நீங்கள் அந்த பிட் ரேட்டை இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ண கீழே பாருங்கள், அபவுட் அப்படின்னு போட்டு அந்த சைஸ் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ வந்து 624 MBன்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண போகிற அந்த வீடியோடைய சைஸு. ஸோ இதை கூட்ட பாருங்கள், பிட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ண அந்த வீடியோடைய சைஸும் வந்துட்டு நமக்கு அதிகமாகும். குறைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அது டிக்ரீஸ் ஆகும். ஸோ 3.19 MBPSல இப்போ வச்சுருக்கேன். வெறும் 133 MB தான் வந்துட்டு வரும் இந்த வீடியோடைய அவுட்புட் அந்த ஃபைல் சைஸு. பட் ரொம்ப மொக்கையாக தான் இருக்கும் குவாலிட்டி. ஸோ இப்போ நீங்கள் நார்மலாக ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் வீட்டில் கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து அன்லிமிட்டடாக தான் இருக்குது அப்படின்னா பிட் ரேட்டை தாராளமாக ஹையில் வச்சுக்கோங்க. இப்போ நான் ஹையில் வச்சுருக்கேன். ஸோ எனக்கு வந்துட்டு சைஸ் வந்து 1243 MBன்னு காமிக்குது. கிட்டத்தட்ட 1.2 GB பக்கம் காமிக்குது. ஸோ அவ்வளோதாங்க மேட்ரு. இப்போ ரெசல்யூஷனை சூஸ் பண்ணிட்டோம், ஃப்ரேம் ரேட்டையும் கொடுத்துட்டோம், பிட் ரேட்டையும் வந்துட்டு நம்ம கொடுத்துட்டோம். ஃபைனலாக இங்கே கீழே சேவ் ஆஸ் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த எக்ஸ்போர்ட்டிங் பேஜ் வந்துட்டு வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த பார் வந்து ஃபுல்லாக வந்துட்டு நமக்கு வரணும். ஸோ அது ஃபுல்லாக வந்ததுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடியோ வந்துட்டு ரெடி டு கோ. ஸோ நம்ம யூடியூப்பில் போய்ட்டு அந்த வீடியோவை அப்லோட் பண்ணலாம். ஸோ கைன்மாஸ்டரில் எப்படி ஒரு வீடியோவை பக்காவாக எக்ஸ்போர்ட் பண்ணுறதுங்கிறது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த எக்ஸ்போர்ட் ஆகிற இந்த டைமிங் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்துட்டு உங்கள் மொபைலுடைய அந்த ப்ராசஸர் அண்ட் ரேம் கெப்பாசிட்டியை பொறுத்து டிஃபர் ஆகுங்க. இப்போ ஒரு 2 GB ரேம் இருக்கிற ஒரு மொபைல் நீங்கள் இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் இதே வீடியோவை இதே மாதிரி எடிட்டிங் எல்லாமே நீங்கள் செஞ்சதுக்கப்புறம் ஒரு 8 GB ரேம் இருக்கிற மொபைலை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் இருக்கிற அந்த ஸ்பீடோடைய டிஃப்ரென்ஸ் வந்துட்டு நல்லாவே உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போது நமக்கு ஓரளவுக்கு நல்லா ஸ்பீடாகவே எக்ஸ்போர்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஆரம்பத்துலலாம் இந்த எக்ஸ்போர்ட்டிங் டைம் வந்துட்டு எனக்கு ரொம்ப அதிகமாக எடுக்கும் மொபைலில் எடிட் பண்ணும்போது. ஏன்னா நான் 1 GB ரேம் உள்ள மொபைலை தான் வந்துட்டு மொதல் யூடியூப்க்கு யூஸ் பண்ணேன். ஸோ ரொம்ப டெட் ஸ்லோவாக இருக்கும். இப்போ வந்துட்டு ரெட்மி நோட் 8 ப்ரோ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். 8 GB ரேமு 128 GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது ஸ்பீடு. பட் இதுவுமே வந்துட்டு நமக்கு இப்போதைக்கு எப்படி சொல்கிறது, ஒரு மொபைலில் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ஓகே. பட் ரொம்ப அதிகமாக நீங்கள் வந்துட்டு விஷுவலெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஒரு மொபைலில் நீங்கள் ஒரு வீடியோ எடுத்து எடிட் பண்ணுற போது எந்த அளவுக்கு அது குவாலிட்டியாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும் கம்பேர்டு டு பிசி. ஒரு ட்ரிக் ஒன்று நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேங்க. அந்த எக்ஸ்போர்ட்டிங் ஸ்பீடை வந்துட்டு அதிகப்படுத்துறதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. என்னன்னு கேட்குறீங்களா? ஒன்றுமே இல்லைங்க. மேலே வந்துட்டு உங்களோட மொபைலை ஸ்வைப் பண்ணி விட்டு ஏரோப்ளேன் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்துட்டு ஆன் பண்ணி விட்ருங்க. ஸோ இதை ஆன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் எக்ஸ்போர்ட்னு போடுங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களுக்கு அந்த ஸ்பீடோட டிஃப்ரென்ஸ் வந்துட்டு தெரியும். நீங்கள் ஏரோப்ளேன் மோடுக்கு போடுறதுக்கு முன்னாடி அது வந்துட்டு இருந்த ஸ்பீடுக்கும் ஏரோப்ளேன் மோட் போட்டதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது வர ஸ்பீடுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து நல்லாவே உங்களுக்கு தெரியும். ஸோ ஏரோப்ளேன் மோடில் போட்டோடனே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மொபைலில் இருக்கிற பேக்ரவுண்ட் ப்ராசஸ் எல்லாமே ஸ்டாப் ஆகிடும். கைன்மாஸ்டரில் இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஃபுல் ஸ்பீடும் வந்துட்டு உங்களுக்கு செலவாகும். அவ்வளோதான் மச்சீஸ். கைன்மாஸ்டரில் வீடியோ வந்துட்டு நம்ம இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணிட்டோம். எக்ஸ்போர்ட் ஆன வீடியோ வந்துட்டு நீங்கள் டேரெக்டாக யூடியூப்பில் போய்ட்டு அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா யோசிக்காமல் அந்த டிஸ்லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க மச்சீஸ். அடுத்த வீடியோ வந்து உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் பாபா.